பக்கம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்க நான் ஏசி சீட்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டர். கீழே வந்து ஃபயர் அலாம் அண்ட் அது வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் இந்த பஸ்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸ்ப்ரிங்க்லர். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும் அந்த பக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் டிடெக்டர். ஸோ ஆக்சுவலாக லெக்ரூம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஃபோட்டோ வச்சு பண்ணால் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து 10 மணி ஆகுது அண்ட் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் அண்ட் ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog. ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் போக போகிறேன். அண்ட் எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி புதுசாக வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸஸ் வந்து ஷெட்யூல் இல்லை, ஆன்லைனில் ஷெட்யூல் இல்லை. ஈவினிங் நம்ம ஃபோட்டோஷூட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்பையும் கேட்டேன், ப்ராப்பராக ஷெட்யூல் எதுவும் போடல அப்படின்னாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பாக்கம் போய் பார்த்துட்டு ஸோ பஸ்ஸு இருந்துச்சுன்னா எஸ்சிடிசியில் போகலாம், இல்லைனா வேறு எந்த பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸில் போகலாம். ஸோ ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தேன், அண்ணா வந்துட்டார், கிளம்பலாம். ஹலோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் வந்துவிட்டோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாமே நிற்கும். நீங்கள் பார்க்கலாம் ஏசி ஸ்லீப்பர், சேலம், நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் எல்லா வண்டியும் நிற்கிது. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்க நான் ஏசி சீட்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பலா மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா வேகா. ஆக்சுவலாக ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ பிட் லைனில் போடல, எக்ஸ்ட்ரா லைனில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ரெண்டு பஸ்ஸுக்குமே வந்து ஷெட்யூல் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நாளைக்கு வந்து மார்னிங் வந்து 9 o'clock கோயம்புத்தூர்ல இருந்தால் போதும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock கிளம்புற மாதிரி பஸ்ஸில் ஏறினா கூட போயிடலாம். ஸோ வந்து எந்த பஸ் வந்து முதல்ல கிளம்புதோ அந்த பஸ்ஸில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரெண்டு பஸ்ஸுக்குமே ஷெட்யூல் இல்லை. ஸோ ஆஸ் பர் இங்கே இருக்கிற பஸ்ஸில் கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸுக்கு ரெண்டு பஸ்ஸுக்கும் ஸ்பெஷல் ஷெட்யூல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டிக்கெட் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுப்பாங்க. போகலாம், பொறுமையாக போகலாம், நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ கேபின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிவர்ஸ் கேம். ஸோ சீரியஸ்லி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இதில் இருக்கான்னு தெரியல. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல் யூனிட் அண்ட் அது கீழே வந்து ஃபயர் அலாம் அண்ட் அது வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். நார்மலாக லேலாண்டோட BS6 12 மீட்டர் பஸ்ஸு. அண்ட் அங்கே வந்து ஒரு டிரைவர் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, மியூசிக் சிஸ்டம் அண்ட் டிரைவருக்கு வந்து ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனு, ரூட் போர்டு அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து எஸ்சிடிசியில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே கைண்ட் ஆஃப் இன்டீரியர் தான். ஸோ இன்டீரியரில் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மேட்டு, இங்கேயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வரும். ஸோ இன்னும் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், பெரிய ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். அண்ட் இதுதான் இந்த பஸ்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி, ஸ்ப்ரிங்க்லர். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கமும் ஸ்ப்ரிங்க்லர். அண்ட் அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எமர்ஜென்சி ஹேமர், ஃபயர் அலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் டிடெக்டர், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க லயனாக ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ ஏசி நல்லா தான் இருக்குது. ஸோ ஏசி கண்ட்ரோல் யூனிட் எம்ஜியில் கொடுத்துருக்க மாதிரி பிரகாஷில் கொடுத்துருக்குறாங்க. புதுசுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SOS பட்டனு, எமர்ஜென்சி ஹேமர் அண்ட் கர்டன் ஹோல்டர். அண்ட் இங்கே வந்து
ஒரு சார்ஜிங் போர்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல்டரும் போட்டுக்கலாம், யூஎஸ்பியும் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட புஷ்பேக்கு, ஹேண்ட் ரெஸ்ட் அண்ட் அங்கே லெக் ரெஸ்ட். ஸோ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 வெஹிக்கிள் அலாட் பண்ணியிருந்தாங்க, 2 யூடி அண்ட் ஒரு ஏசி கெப்பலா. ஸோ எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா எடுத்து லைனில் போட்டாங்க. ஸோ இது வந்து ஏசி, அது வந்து யூடி அண்ட் வந்து இங்கே ஒரு யூடி நிற்கிது. ஸோ யூடி வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் கலர் பஸ் வந்து புதுசில் யூடி ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ஏசி ஸ்லீப்பரும் ட்ரை பண்ணியிருக்கோம், ஏசி சீட்டு ஸ்லீப்பரும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி சீட்டு மட்டும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. அண்ட் கெப்பலா புது மாடல்னால அண்ட் நாம் இன்றைக்கி வந்து அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ this is the bus we are going to travel today. Coimbatore. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி நான் வச்சு ஒரு சிம்பிள் இது கொடுத்துட்றேன். ஸோ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அசோக் லைலாண்ட் 12 மீட்டர் 44 சீட்டர் புஷ்பேக் சீட்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து செமி ஸ்லீப்பர்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து சீட்டிங் பார்த்திங்கன்னா வந்து வெறும் புஷ்பேக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, லெக் ரூம் இருக்காது. அண்ட் புஷ்பேக் வந்து ரொம்பலாம் சாய முடியாது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயம்புத்தூர் டிவிஷன் பஸ்ஸு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் சிபிஇ கோயம்புத்தூர் டிவிஷன் அல்ட்ரா டீலக்ஸ் குளிர்சாதன பேருந்து. அண்ட் இந்த பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூருக்கு 675 ருபீஸ். நார்மலாக யூடியில் பார்த்தீங்கன்னா 495. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 170 ருபீஸ் ஜாஸ்தி ஏசின்றதுனால. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா வந்து 12 மணி ஆகுது. ஸோ 12:04 இப்போ தான் வந்து கிளாம்பாக்கம் கிளம்புறாங்க. ஸோ அந்த வேலை ஆக்சுவலாக எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டேரெக்டாக சேலம் நம்ம தான் சொன்னாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. விக்ரவாண்டி எப்படியுமே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் குறிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேலம் தான் ஸ்டாப்பிங் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். Many hours later. மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:10 ஆச்சு. நைட்டு 12 மணி கரெக்டாக கோயம்புத்தூர் கிளாம்பாக்கம்லேருந்து எடுத்தாங்க. ஸோ மார்னிங் 6:10 சென்னை பெரும்பாலும் சேலமில் இருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் தான். ஸோ பார்ப்போம் கோயம்புத்தூர் 8 மணிக்கு ரீச் ஆகிறாங்க. வண்டி நம்பர் எழுதி இந்த வண்டி மீடியான சீட்டு அதெல்லாம் எழுதணும்னா ரெடியா இருக்கா?
ஏதாச்சும் லைக் ஃபோல்டர் எதுன்னு தெரியல கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. லைக் அவங்க ஃபியூச்சரில் கொடுக்குறதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்பப்போ நம்ம அதை மட்டும் வச்சு பண்ணால் நல்லா இருக்காது. அதான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக நேற்று நைட்டு கிளம்புனதுலேருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. இடையில எங்கேயுமே நிப்பாட்டல. விழுப்புரம் உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க நிப்பாட்டல. அண்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து விஜயமங்கலம் டோல் தாண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் நம்மளும் இப்போ ஒரு பழக்கத்தை இப்போ தான் பழகிருக்காங்க. ஏசி பஸ்ஸில் பிரேக் நிப்பாட்டுறப்ப ஏசி ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா வண்டி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், பிரேக் நிப்பாட்டிருக்க இடத்துல ஏசி ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ தான் வந்து ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே 2 ஏசி வண்டி நிற்கிது, நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த வண்டி ஒன்று, அந்த முன்னாடி ஒரு ஏசி சீட்டு ஸ்லீப்பர் ஒன்று, அண்ட் இது வந்து இஏசி ஒன்று. ஸோ 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. அண்ட் இந்த பழக்கத்தையும் நம்ம ஆளுங்க இப்போ தான் வந்து பழகிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக லெக்ரூம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஒரு ஃபுல் நைட் ட்ராவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் உட்காந்துருந்தது பார்த்திங்கன்னா இந்த சீட்டில். ஸோ இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிறதுனால இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. மற்றபடி ஸோ புஷ்பேக்குமே இவ்வளோ தான். ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. மற்றபடி நான் ஆக்சுவலாக இந்த சீட் உட்காந்துருக்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல லாஸ்ட் ரோவில். மற்ற சீட்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 3 monthsக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் வரேன். செம்மையாக இருக்குது ஹோம் டவுனுக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 hours ஜேர்னி வித் விழுப்புரம் என்ட்ரி, சேலம் என்ட்ரி அண்ட் விஜயமங்கலம் டு ஒரு டீ பிரேக். ஸோ அதை வந்து கட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1 hour சேவ் பண்ணலாம். ஸோ ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 9 hours, பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கு. ஏன்னா ஜென்ரலாக எஸ்சிடிசிலாம் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 11 மணி நேரம் வரைக்கும் இழுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து நியூ வெஹிக்கிள் தான், ஃபஸ்ட்டு இருந்தால் நல்ல ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா ஓவரால் ஓகே. என்னோடய சீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற சீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அண்ட் இந்த 675 rupees ஃபேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் வந்து வீக்கெண்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா வீக் டேஸில் பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸில் இதோட கம்மி ரேட்டுக்கெலாம் போட்டு ஸ்லீப்பரே போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதை விட சீக்கிரமாக வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்லலாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வீக்கெண்டில் இந்த பஸ்ஸு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஒரு கரெக்டான டைமிங்க்கு பர்ஃபெக்டான ரேட்டில் ஒரு ஏசி பஸ்ஸில் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரூட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர் ஆப்ரேட் ஆக போகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சென்னை கோயம்புத்தூருமே ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு எக்ஸாக்ட் டைமிங் எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணாங்கன்னு அப்டேட் பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா வந்து 10 மணி ஆகுது. அண்ட் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு சீரியஸ்லி. ஏன்னா ரெகுலராக பார்த்திங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு இல்லை 12:20க்கு எடுத்தாங்க. ஸோ 10 மணிக்கு கோயம்புத்தூர். ஸோ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டைமிங் தான். அண்ட் பார்ப்போம், இதேமாரி நிறைய பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye bye. போயிட்டு வரேண்ணா, பார்ப்போம். பாய்ண்ணா.